28 ரூபா 50 காசு வச்சுட்டு நீ எல்லாம் பிரியாணி கடைக்கு வர்றதே தப்பு. பட்டா சாதமே இப்ப 30 ரூபாய் ஆயிடுச்சு, போயிடு. குடிச்சிட்டு வச்சா மாதிரி இருக்கணும். நான் அவன் குடிச்சிட்டு வைப்பேன், அதை எடுத்து குடி. ஆமா, உன் ஃபர்ஸ்ட் லவ் என்னாச்சு? செத்து போச்சு. செகண்ட் லவ் இத்து போச்சு. அப்ப மூணாவது லவ் விட்டு போச்சு. இந்த கம்பெனில உங்களுக்கு என்னடா குறை வச்சேன்? எல்லாம் எங்களுக்கு தெரியும். வேலையை மட்டும் பார்த்துட்டு மூடிட்டு போட அப்படின்னு சொல்றதுக்கு. நீ சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம். போன வாரம் கழுத என்ன லுக்கு, அப்படியே கண்ணை பிடிங்கி தின்னு முடியும். முகரே பாரு. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? அண்ணா, சிக்கன் பிரியாணி எவ்வளவு, மட்டன் பிரியாணி எவ்வளவு? சிக்கன் பிரியாணி 130 ரூபா, மட்டன் பிரியாணி 180 ரூபாமா. எதுமே வேணும்? சிக்கன் பிரியாணி 130 ரூபாயா? சிக்கன் பிரியாணில இருந்து சிக்கன் எடுத்துட்டா? சிக்கன் பிரியாணில சிக்கன் எடுத்துட்டா குஸ்கா 90 ரூபா. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. குஸ்காவே 90 ரூபாயா? அதுல இருந்து முட்டை எடுத்துட்டா? முட்டையும் வேணாமா, 80 ரூபா. வெறும் பிரியாணி மட்டுமே 80 ரூபாயா? அப்ப ஹாஃப் பிரியாணி? ஹாஃப் பிரியாணி 40 ரூபா. ஹாஃப் பிரியாணி 40 ரூபாயா? அப்ப கால் பிரியாணி? நாயா எவ்வளவு நாயா காசு வச்சிருக்க? 28 ரூபா 50 காசு இருக்கு. 28 ரூபா 50 காசு வச்சுட்டு நீ எல்லாம் பிரியாணி கடைக்கு வர்றதே தப்பு. பட்டா சாதமே இப்ப 30 ரூபாய் ஆயிடுச்சு, போயிடு. என்னது இது? ஹலோ, பாயாசம் எப்படி இருக்கு? பாயாசம் எப்படி இருக்கு? பாயாசம் எப்படி இருக்கு? போன வாரம் கழுத இந்த வாரம் சூப்பர். பயம் இருக்கா? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பத்தி. என்ன சாப்பிடுறீங்க? 4 இட்லி. இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதான்னு குழப்பறா மாதிரி இருக்கணும். ஆஹா, நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன். கிடைக்கும்ல? கிடைக்கும். அப்புறம் என்ன? காஃபி. அது எப்படி இருக்கணும்? அளவு இவ்வளவுதான் இருக்கணும். குடிச்சிட்டு வச்சா மாதிரி இருக்கணும். நான் அவன் குடிச்சிட்டு வைப்பேன், அதை எடுத்து குடி. மரியாதை. இட்லிக்கு தொட்டு என்ன இருக்கு? சாம்பார். ஆல்டர்னேட். பொண்ணா அடக்கமா இருக்க முடியாது. பொண்ணா அடக்கமா மண்டைய உடைச்சு பொண்ணா அடக்கமா. அவன் பிச்சைக்காரண்டி. ஊடு இல்ல, வாசல் இல்ல, போட்டுக்க துணி இல்ல. பிச்சைக்காரன் ஊரா மட்டும் துணிய போட்டுக்கிறாண்டி. ஜெய், நீ அவன் கூட போய்க்கிறியாடி? போய் ட்ரையல் பார்த்துட்டு வாங்க. அதுக்கு தான் இங்க வேணான்னு சொன்னேன். அங்க பார், என்ன இருக்காங்க? நோ இன்னர் பேரன் போட்டிருக்கு. நான் தான் போட்டு வந்துட்டேனே. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஏயா, குடுக்குற 7500 டிடிஎஸ் போக எவ்வளவு குடுக்குறீங்க? இந்த பாடா படுத்துறீங்க. திரும்ப எழுச்சு போயிட்டு 3 வேளையும் ஹோட்டல்லயே சாப்பிடுறியா? ஒரு வேளை தான்மா ஹோட்டல்ல சாப்பிடுறேன். மீதி 2 வேளை பாஸ் வேணுந்து வச்சு நீ வீட்டுல சாப்பிடுறேன். ஆமா, உன் ஃபர்ஸ்ட் லவ் என்னாச்சு? செத்து போச்சு. செகண்ட் லவ் இத்து போச்சு. அப்ப மூணாவது லவ் விட்டு போச்சு. கஷ்டமா இல்லையா? பழகி போச்சு. மேடம், அண்ணா நகர் போனோம். போ. இப்படியே ஒருத்தரா கேட்டுட்டு போனா எப்ப போய் சேருவ? போ. இந்த மாதிரி என் மனசுக்குள்ள உன்னைய பத்தி ஒரு இந்த மாதிரி ஒரு இதாகி போச்சு.
இந்த மாதிரியே ஓ மனசுக்குள்ளயும் இந்த மாதிரி ஒரு இதாகி போயிருந்ததுன்னு வையே. இதற்கு இது பதில் இல்லையே. இஸ் இட்? ஆனா அதை இந்த மாதிரி வெளியே சொல்லாமையே இருந்தோம்னா துருப்பிடிச்சு போகும். அதனால இந்த மாதிரியே நம்ம 2 பேரும் கலந்து பேசி இந்த மாதிரி ஒரு நல்ல நாளா பார்த்து இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னு. எல்லாம் எங்களுக்கு தெரியும். வேலையை மட்டும் பார்த்துட்டு மூடிட்டு போடா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுதுண்ணா. ஆனா உன்னை பார்த்து அப்படி சொல்லணும்னு தோணலண்ணா. அதான பார்த்தேன். பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். இங்கிலீஷ்ல பேசுவியா? அப்பா படிச்சது 3வது தான்பா. ஆனா 30வது படிச்ச மாதிரி தான் பேச தெரியும். இங்கிலீஷ்ல வேற என்னலாம் தெரியும்? நான் சாப்பிட்டியான்னு நீ கேளு. லஞ்ச் காலைல சாப்பிடுறதுக்கு வரணும். டுமாரேவா? யுவர் மை இன்பாக்ஸ் கமிங் வை என்ன லுக்கு? அப்படியே கண்ணை பிடிங்க தின்னு முடியும். முகரே பாரு. நீ சரியான பைத்தியம் இல்ல சரியாகாத பைத்தியம். ஒரிஜினல் துபாய் பாட்டு ஒன்று பாடுறேன், கேக்குறியா? எப்படி? என்னது பாட்டு கேட்கவே இல்ல? துபாயில இருந்து பாடினா மயிராடா கேட்க. உன் குரல் நான் கேட்டதே இல்ல. எனக்காக ஒரே தடவை மட்டும் பேசு. அது போதும். யாரு உங்க ஃப்ரெண்டா? சாப்பிட்டியா? இல்லங்க என்ன சாப்பிட்ட? அதான் சாப்பிடல சொல்றேனே. சாப்பிடாம என்னடி வாய்ஸ் இது? இந்த கம்பெனில உங்களுக்கு என்னடா குறை வச்சேன்? ஏண்டா ஒரு ஜட்டி வாங்க தர வைக்கலையாடா எனக்கு? ஆனா அதுக்கு சொரியும் போது ஓட்டி ஆச்சுன்னா அது என்ன பெரிய பெரிய புலி நகமா அவனுக்கு? அது இப்படி சொருவியா? பெரிய வால்புரியன் இவரு இப்படி சொரிஞ்சு இப்படி தம்பி. பாவாடை அவிழும் வயதில் கயிறு கட்டி விட்டவன் எவனோ. இவருக்கு இதான் வேலை. யார் அது? ஊர்மிளா. ஊர்மிளா. ஊர்மிளாவா? டேய் சாமிநாதா, உங்க அப்பன் சந்திரமோகன் உன்னை கலெக்டர் ஆக்கிடலான்னு ஆசைப்பட்டு இருக்காரு. நீ போற போக்க பார்த்தா தக்காளி 10ஆம் கிளாஸ் கூட தாண்ட மாட்ட போல இருக்கு. டேய் என் மேல சந்தேகப்படுறியா தேவா? முலாகாத் கி ஹை घड़ी अब प्यार की राह में चला सी इश्क की चाह। हे राजा जी एक रेता எப்படி 24 மணி நேரமும் போனே பாத்துட்டு இருக்க? கண்ணதான் நாங்க என்ன அங்க புட் த சாங். என்னப்பா காலையில இருந்து ஆளே காணோம். ஜெஷ் கூட வரல. கோயிலுக்கு போயிருந்தேனோ இல்லையோ கூட்டம் ஆயிடுச்சு. முடிச்சு ஆத்துக்கு வரதுக்குள்ள நீங்கெல்லாம் வந்துட்டேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. caught in the crossfire.